எல்லோருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சரவணன், இதய சிகிச்சை நிபுணர், கேஜி ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர். இன்றைக்கி நான் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணப்புறம் எதெல்லாம் செய்யலாம், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன். முதல்ல நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டி என்னென்னு புரிஞ்சுக்கணும். ஆஞ்சியோபிளாஸ்டிங்கிறது ஒரு மைக்ரோ சர்ஜிக்கல் ப்ரொசீஜர், அதாவது ஒரு மினி சர்ஜரி. அதாவது ஓப்பன் சர்ஜரி ஓப்பன் பண்ணி இது பண்ணாமல் கையில் ஒரு சின்ன ஒரு ஊசி போட்டு அது வழியாக ஒரு டியூபாக இருதயத்துக்குள்ளே கொண்டு போய் அது வழியாக ஒரு வயர் போட்டு ஒரு பலூன் போட்டு அடைப்பை உடைச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டென்ட் வைக்கிறது. இதை தான் நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டி அப்படின்னு சொல்கிறோம். இதை மோஸ்ட்லி, அதாவது 95 to 99% நம்ம கை வழியாக பண்ணுறோம். ஒரு 1 to 5% கால் வழியாக பண்ணுறோம். அதை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது அடைப்பை கிளியர் பண்ணுற ஒரு அறுவை சிகிச்சை. இதயத்தில் இருக்கிற இரத்த குழாய்கள் இருக்கிற அடைப்பை சரி பண்ணுற ஒரு அறுவை சிகிச்சை. இதை நம்ம கை வழியோ கால் வழியோ ஒரு சிறிய துளை மூலமாக நம்ம பண்ணுறோம். ஸோ இதுதான் ஆஞ்சியோபிளாஸ்டி. இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி ஹார்ட் அட்டாக் சமயத்தில், அதாவது மாரடைப்பு சமயத்தில் இது உயிர் காக்கிற ஒரு அறுவை சிகிச்சை. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இதயத்தில் 3 இரத்த குழாய் இருக்கும். அந்த இரத்த குழாயில் இருக்கிற அடைப்புகளை நம்ம சரி செய்து விடுறோம். ஆனால் நம்ம அடைப்பு உருவாகிற காரணத்தை ஏதும் செய்கிறது கிடையாது. இது நம்ம ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் ஒரு எமர்ஜென்சி, ஒரு ஹார்ட் அட்டாக், ஒரு மாரடைப்புன்னு வராங்க. நம்ம ஒரு எமர்ஜென்சியாக ஆஞ்சியோபிளாஸ்டி செய்து இந்த அடைப்பை எடுத்து விடுறோம். நம்ம மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அடைப்பை சரி பண்ணியாச்சு, இனிமேல் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வரவே கூடாது அப்படின்னு நினைக்கிற மக்கள். ஆனால் திரும்பவும் போய் அந்த அடைப்பு அந்த காரணமான ஸ்மோக்கிங்கை திரும்பவும் பண்ணுறாங்க. சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதில்ல, பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதில்ல, கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுறதில்ல. ஸோ ஏன் அடைப்பு வந்துங்கிற காரணத்தை சரி செய்ய தவறிடுறாங்க. ஸோ நம்ம அதை தான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஆஞ்சியோபிளாஸ்டிங்கிறது என்ன? இதயத்தில் 3 இரத்த குழாய் இருக்குதுங்க. ஒரு சராசரியாக 70 கிலோகிராம் இருக்கிற ஆணோ பெண்ணோ இந்த இரத்த குழாய்கள் தோராயமாக 15 to 17 சென்டிமீட்டர் நீளம் இருக்கும். ஸோ நம்ம 15 சென்டிமீட்டர்னே வச்சுக்கலாம் நம்ம புரிதலுக்காக. ஸோ 3 ரோடு இருக்குது. ஒரு 3 ரோடும் 15 கிலோமீட்டர் நீளம் இருக்குது. ஒரு ரோட்டில் 3வது to 6வது கிலோமீட்டர் ஒரு அடைப்பு இருக்குது. அந்த அடைப்பை நம்ம சரி செஞ்சு அதே ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறது தான் ஆஞ்சியோபிளாஸ்டி. ஆனால் அதே ரோட்டில் நம்ம 7வது கிலோமீட்டரில் குழியை தோண்டினோம்னா, 10வது கிலோமீட்டரில் குழியை தோண்டினோம்னா, இல்லை மீதி இருக்கிற 2 ரோட்டில் நம்ம குழி தோண்டினோம்னா அந்த ரோடு டேமேஜ் ஆக தான் போகுது. இந்த பேசிக்கான இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆஞ்சியோபிளாஸ்டியில் எந்த இரத்த குழாயில் அடைப்பு இருக்குதோ அந்த இரத்த குழாயை மட்டும்தான் நம்ம சரி செஞ்சுட்டு வருவோம். அதே இரத்த குழாயில் மற்ற பகுதிகளையோ இல்லை மீதி இருக்கிற 2 இரத்த குழாயை நம்ம ஒன்றும் செய்யறது கிடையாது. ஸோ இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த இரத்த குழாயில் அடைப்பு வந்த காரணங்களான சுகரு, ஸ்மோக்கிங்கு, ஸ்ட்ரெஸ்ஸு, இரத்த கொதிப்பு, கொலஸ்ட்ராலு இதெல்லாம் வர மாதிரி, இதனால் ஒரு இரத்த குழாயில் அடைப்பு வந்த மாதிரியே மீதி இருக்கிற 2 இரத்த குழாயிலும் அடைப்பு வர வாய்ப்பு இருக்குது. 2வது அட்டாக் வர வாய்ப்பு இருக்குது. அந்த 2வது அட்டாக்கை தடுக்கிறதுக்கு தான் இந்த ஆஸ்பிரின் மாத்திரைகளும், குளோபிடோகிரல் மாத்திரைகளும், அட்ராசின் மாத்திரைகளும் நம்ம வாழ்நாள் முழுவதும் சாப்பிட சொல்கிறோம். ஏன்னா நம்ம என்ன சொல்லுவாங்க மக்கள், ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுறோம் ஹார்ட் அட்டாக்கு கேட்பாங்க, சார் இந்த மாத்திரையெல்லாம் எப்போ நிறுத்தலாம் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம வாழ்நாள் முழுதும் சொன்னே உடனே அவங்களுக்கு ஒரு பயம் வரும், எதுக்கு வாழ்நாள் முழுதும் சாப்பிடணும்? நம்ம புரிஞ்சுக்கணும், மாரடைப்பு ஹார்ட் அட்டாக்ங்கிறது உலகத்தில் நம்பர் 1 கில்லர். 2வது அட்டாக் வரும்போது அவங்க உயிரையே அது எடுக்கிற நிலைமை கூட வரலாம். அந்த 2வது அட்டாக்கை தடுக்க தான் நம்ம வாழ்நாள் முழுவதும் மாத்திரை சாப்பிடணும்னு சொல்கிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க வேண்டிய முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன? உங்கள் மருந்துகளை கரெக்டாக எடுத்துக்கிறது. அதை வாழ்நாள் முழுவதும் எடுக்கணும். அது எவ்வளோ மருந்துகள், எத்தனை மருந்துகளை உங்கள் மருத்துவர் தான் முடிவு செய்ய முடியும். 2வது விஷயம், இந்த அடைப்பு வந்த காரணமான ஸ்மோக்கிங் பழக்கத்தை கட்டாயம் நிறுத்தணும், குறைக்கக்கூடாது. மது அருந்தும் பழக்கம் இருந்தால் கட்டாயம் நிறுத்தணும், குறைக்கக்கூடாது. சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, கொலஸ்ட்ரால், அதிக அளவு கொலஸ்ட்ரால் இருந்தால் கட்டாயம் அது கட்டுக்குள்ளே கொண்டு வரணும். உங்கள் 3 மாத சுகர் ஆவரேஜான HbA1c 7% கீழே கொண்டு வரணும். LDL அப்படின்னு சொல்லப்படுற கெட்ட கொலஸ்ட்ராலை 70 கீழே கொண்டு வரணும். அதே மாதிரி மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணிக்கணும். இந்த மாடர்ன் வேர்ல்டில் அனைத்து தொழில்களிலும் ஸ்ட்ரெஸ்ஸு இருக்கும். கட்டாயம் குடும்ப ரீதியானவோ இல்லை பொருளாதார ரீதியாகவோ ஏதோ ஒரு மன உளைச்சல் இருக்கும். அதை நம்ம மேனேஜ் பண்ண கற்றுக்கணும். அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தான் 2வது அட்டாக்லேருந்து நம்ம தப்பிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன? வாழ்நாள் முழுவதும் மெடிசன் சாப்பிடணும். சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், மன உளைச்சல் இதெல்லாம் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ரெகுலராக வாக்கிங் போகணும். 25 to 35 நிமிஷம், ஸோ அரை மணி நேரமாவது ஒரு நாளைக்கு கட்டாயம் வாக்கிங் போகணும். வேகமாக நடக்கணும். நீங்களும் உங்கள் நண்பரும் வாக்கிங் போகிறீங்கன்னா நீங்கள் அவர்கிட்ட பேச முயற்சி பண்ணாலோ அவர் உங்கள்கிட்ட பேச முயற்சி பண்ணாலும் மூச்சு திணறணும். அதுக்கு பேர் டாக் டெஸ்ட், பேச்சு டெஸ்ட். அந்த அளவு வேகத்தில் கட்டாயம் நடக்கணும். இதெல்லாம் முக்கியமான விஷயம்.
நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னா, சார் வெயிட் தூக்கலாமா, அன்லெஸ் அது மேஜர் அட்டாக்காக இருந்தால் நம்ம ஒரு 2 வாரத்துக்கு சொல்லுவோம், இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் பண்ண சொல்லுவோம். மற்றபடி அவங்க நார்மலாக 2 வீலர் ஓட்டலாம், 4 வீலர் ஓட்டலாம், குடும்பங்களோட வெளிநாடு பயணங்கள் போகலாம், கார் பஸ் ஓட்டுறவங்க இவங்க ஓட்டுறவங்க கூட அவங்க வேலைகள் செய்யலாம். அவங்க இதுக்கு அந்த அட்டாக் வந்ததுக்கு முன்னாடி என்னென்ன வேலைகள் செஞ்சுட்டு இருந்தாங்களோ அத்தனை வேலைகளும் அவங்க திரும்ப போய் செய்யலாம். ஆனால் ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது. நிறைய பேர் அதே தான் கேட்பாங்க, எல்லா விஷயமும் செய்யலாம்னு சொன்னேன். முதல் விஷயம், அப்போ ஸ்மோக் பண்ணலாமா டாக்டர் அப்படின்னு முதல் கேள்வி அதுதான் கேட்குறாங்க. நம்ம நாட்டில் இளவயது மாரடைப்பு, அதாவது 40 வயசு கீழே இருக்க மாரடைப்பு அதிகமாகிட்டே போகுது. இதில் நம்ம பார்க்குறப்ப ஸ்மோக்கிங்கு, சுகரு, ஸ்ட்ரெஸ்ஸு இங்கே தான் அதிகமாக இருக்குது. ஒன்று மன உளைச்சல் இருக்குது வேலை சம்மந்தமாக, இல்லை ஸ்மோக்கிங் பழக்கம் இருக்குது, இல்லை சுகர் மிகவும் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஹார்ட் அட்டாக் வந்த காரணமான ஸ்மோக்கிங்கையோ, சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறதையோ, இல்லை ஸ்ட்ரெஸ்ஸையோ கட்டாயம் மேனேஜ் பண்ணணும். அது திரும்ப அதே லைஃப் ஸ்டைலுக்கு போகக்கூடாது. ஆனால் கட்டாயம் நீங்கள் கார் ஓட்டலாம், 2 வீலர் ஓட்டலாம், வெளிநாடு பயணங்கள் போகலாம். உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் முன்னாடி என்ன செஞ்சுட்டு இருந்தீங்களோ எல்லா விதமான விஷயங்களும் செய்யலாம். நான் என் பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன், ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, இன்னும் பயப்பட தேவையில்லை, அடைப்பெல்லாம் கிளியர் பண்ணியாச்சுன்னா 2 வாரம் கழிச்சு நீங்கள் பழனி மலையே யானைப்பாதை ஏறி போகலான்னு சொல்லுவேன். ஸோ அந்தளவுக்கு அவங்க எல்லா விஷயங்களையும் செய்யணும். சில உடம்பு வேரியபிளாக இருக்கும், சில உடம்பு முன்னாடியே பலகீனமாக இருக்கும். அவங்கள நாங்கள் என்ன சொல்லுவோம், ஒரு 2 வாரம் கழிச்சு 1/2 கிலோமீட்டர் நடங்க, அதுக்கு அடுத்த வாரம் 3/4 கிலோமீட்டர் நடங்க, அதுக்கு அடுத்த வாரம் 1 கிலோமீட்டர் நடங்க. ஸோ கொஞ்சம் கிரேடட் இன்க்ரீஸ் இன் எக்ஸசைஸ், கிரேடடாக ஒரு வாரமாக அவங்க நடைபயணத்தை அதிகப்படுத்த சொல்லுவோம். ஸோ இது ஒருத்தர் உடம்பை பொறுத்தும் உடல் வாக பொறுத்தும் வேறுபடும். ஆனால் கட்டாயம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஹார்ட் அட்டாக் வந்துட்டாவோ, ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்ட் வச்சுட்டாவோ நம்ம இதுக்கு அப்புறம் வண்டி ஓட்ட முடியாது, வெளிநாடு போக முடியாது, வேலைக்கு போக முடியாதுங்கிறதெல்லாம் சுத்த பொய். அதில் எந்த உண்மையும் கிடையாது. நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டி செய்கிறதே இதயங்கிற தசைக்கு உடனடியாக ரத்த ஓட்டத்தை கொடுத்து அதை உடனே சரி செஞ்சு அவங்க அதுக்கு இந்த அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி என்ன எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்களோ எல்லா வேலையும் தொடர்ந்து செய்யணும். அவங்க வாழ்நாளும் வாழ்க்கை தரமும் குறையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி என்னும் அறுவை சிகிச்சை நம்ம செய்கிறோம். இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த காலத்தில் நம்ம போடுற ஸ்டென்ட்ஸ் எல்லாமே ட்ரக் எலியூட்டிங் ஸ்டென்ட்ஸ் தான், அதாவது மருந்து ரிலீஸ் பண்ணுற ஸ்டென்ட் தான். இந்த ஸ்டென்ட் மருந்து ரிலீஸ் பண்ணிட்டு எண்டோதீலியலைஸ், நம்ம உடல் இருக்கிற தசைகளை அது மேலே வளர்ந்து அது உடம்போட மக்கள் இருக்கிற மாதிரி உடம்போட செட் ஆகிடும். அதனால் பயப்பட தேவை இல்லை. நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, அந்த அட்டாக் வந்த காரணங்களை சரி செய்யணும். கட்டாயம் ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது, ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது, சுகர், பிபி, கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் வச்சுக்கணும், டயட் டாக்டர் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணணும், ரெகுலராக வாக்கிங் போகணும். இதெல்லாம் செஞ்சாவே அடுத்த ஹார்ட் அட்டாக்லேருந்து நாம் தடுக்க முடியும். இதயம் காப்போம், உயிர் காப்போம். நன்றி, வணக்கம்.